இங்க ஒரு கைதியுமே அவருக்கு சரியா கிளீன் பண்ணிட்டு இருப்பான். அப்ப ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து மட்டும் நிறைய மண் வந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவனுமே உடனே எழுந்து வேகமா போய் அவனை சுத்தி யாரோ இருக்காங்களான்னு பார்த்துட்டு திரும்ப வந்து தன்னோட தலைய கீழே வச்சு நல்லா தட்டி பார்க்கும் போது உள்ள ஒரு குழி இருக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. அதனால இப்ப பக்கத்துல இருக்க தொடப்பத்தோட ஒரு குச்சி எடுத்து அதை பாதியை உடைச்சு அந்த மண்ணு வர இடத்துல நோண்டி பார்க்கும் போது நிறைய மண் வருது. சோ உடனே அவனுமே அதை புரிஞ்சுக்கிட்டு சாப்பிட போகும்போது அங்க யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு கத்தி எடுத்து தட்டுக்கடியில ஒளிச்சு வச்சுக்கிறான். இப்ப நைட் நேரத்துல அங்க இருக்க எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறம் அந்த கத்தி எடுத்து அந்த மண் வர இடத்துல லைட்டா தோண்டி அங்க இருக்க டைல்ஸ்களையுமே எடுத்துறான். சோ இப்ப இவனுமே அந்த இடத்த பார்க்கும் போது இந்த இடத்த நம்ம நல்லா தோண்டினா இங்க இருந்து தப்பிச்சலாம்னு அவனுக்கு புரியுது. அதனால இவனுமே யாருக்குமே தெரியாம டெய்லி அங்க இருக்க மண்ணெல்லாம் தோண்டி தான் காலில் கட்டிட்டு வந்து வெளியில கொட்டிடுறான். இப்படியே இவனோட பிளான் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அவனோட சிறைக்கு புதுசா ஒரு கைதி வந்து போட்டுறாங்க. அவன் இவனோட சிறையில இருக்கனால இவங்க ரெண்டு பேருமே எங்க போனாலும் ஒன்னாதான் போயிட்டு வராங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்டுமே ஏறாங்க. இப்ப அவன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்க நேரம் பார்த்து திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது. இவனுமே என்ன நின்றுச்சு பார்க்கும்போது அந்த இடத்த அவன் தோண்டிட்டு இருக்கிறத பாத்துறான். சோ உடனே இவனுமே அதை புரிஞ்சுக்கிட்டு நானுமே அவன் கூட தப்பிச்சு வரேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால இப்ப இவனுக்கு ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அங்க இருக்க மண்ண எல்லாமே கட்டிட்டு வந்து வெளியில கொட்டிடுறானுங்க. இப்ப இவனுக்கு ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து தோன்றனால கீழே இருக்க ட்ரைனேஜ் பைப் வரையும் சீக்கிரமா தோண்டிடுறானுங்க. கரெக்டா இவங்களோட பிளானை எக்ஸ்போர்ட் பண்ற நேரம் பார்த்து அங்க இருக்க அமைச்சருக்குமே பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயில இருக்க எல்லா கைதிகளையுமே ஒன்னா கூட்டிட்டு வந்து ஒரு குட்டி ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க. ஆனா அவனுங்க ரெண்டு பேரும் மட்டும் சீக்கிரமா அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து அவனோட சிறைக்கு வந்து கீழே இருக்க ட்ரைனேஜ் பைப்பை உடைச்சு அது மூலியமா ஜெயிலோட இன்னொரு பக்கம் வெளியில வந்து அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறானுங்க.